அதிமுக ஆட்சியில் 18 கல்வி அலுவலர் நியமனத்தில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது குளறுபடியால் ரத்தான 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான புதிய பட்டியலை வெளியிடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்களை பதிவு செய்யும். சென்னையை சேர்ந்த நிர்மல்குமார் உள்ளிட்ட 5 பேர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்குல தான் கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய அந்த 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றதா அந்த மனுல சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இதுல 4 பணியிடங்கள் இந்த ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அவர்கள் மற்றவையெல்லாம் பொது பிரிவினருக்கான பணியிடங்கள் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பா இந்த தேர்வு முறை என்பது ஒரு எழுத்து தேர்வு முறை, அப்புறம் நேர்வு தேர்வு முறை என்று நடைபெற்று ரேங்க் பட்டியல் மதிப்பெண் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டு இறுதி வெளியிடப்பட்ட நிலையில அதுல ஒரு முறையான ஒரு இடஒதுக்கீடு முறை, ஒரு இன சுழற்சி முறை பின்பற்றப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா அதிக மதிப்பெண் பெற்ற தகுதியுடைய அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பொது பிரிவுல இடம் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடத்தை அந்த ஆசிரியர்களுக்கான இடஒதுக்கீடு முறையில் கொண்டு போய் அதுல அவர்களுக்கு இடம் வழங்கப்பட்டதாகவும், எனவே இது ஒரு முறையானது அல்ல, இது ஒரு சட்டவிரோதமான இடஒதுக்கீடு முறை, எனவே அந்த நியமனத்தையே ரத்து செய்ய வேண்டும் என்று புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கை கடந்த 2020ஆம் ஆண்டு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தேர்வு முறை, அதாவது இறுதி பட்டியல், அந்த தேர்வு நியமனம் என்பது இவர்களை தேர்வு செய்து 18 பேரை நியமனம் செய்த தேர்வு என்பது இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று அந்த ஒரு தீர்ப்பை, இடைக்கால ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை என்பது நீதிபதி ஆர் மஞ்சுளா முன்பு நடைபெற்றது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜி சங்கரன் அதாவது நியமனத்துல அந்த முறையான இன சுழற்சி முறை பின்பற்றப்படவில்லை என்று வாதிட்டார். குறிப்பா அதிக மதிப்பெண் பெற்ற தகுதியுடைய அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பொது பிரிவுல அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றும், மாறாக அவர்களை கொண்டு போய் ஆசிரியர்களுக்கு பிரிவான அந்த பிரிவில் சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே இந்த ஒரு நிறைய குளறுபடி உள்ளதும் இடஒதுக்கீடு முறையில் பின்பற்றியுள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு குளறுபடி செய்துள்ளது என்றும், முறையான பட்டியலை வெளியிட வேண்டும், முறையான ஒரு இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி இந்த பட்டியலை வெளியிட வேண்டும் என்று வாதிட்டார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி ஆர் மஞ்சுளா ஏற்கனவே அந்த 18 பேரினுடைய அந்த பணி நியமனத்தை, அந்த தேர்வு முறையை செல்லாது என அறிவித்திருக்கிறார். புதிய பட்டியலை, உரிய இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி அந்த புதிய பட்டியலை 4 வாரத்திற்குள் வெளியிட வேண்டும், மாற்றியமைக்கப்பட்ட பட்டியலை அந்த 4 வாரத்திற்குள் வெளியிட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பணிபுரிந்து வரக்கூடிய அந்த 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணி நியமனத்தில் சற்று சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 4 பேர் வெளியேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதே போலதான் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தமிழகத்துல இந்த மேஜிஸ்ட்ரேட் தேர்வு முறையிலேயும் இடஒதுக்கீடு முறையில குளறுபடி என்று, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இடஒதுக்கீடு முறையில் முறையான முறையை பின்பற்றவில்லை என்று கூறி அந்த தேர்வு முறையும் ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. அதிலேயும் புதிய பட்டியலை வெளியிட வேண்டும், மாற்றியமைக்கப்பட்ட பட்டியலை வெளியிட வேண்டும். ஏனென்றால் அதில் முறையான இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படவில்லை, டிஎன்பிசி முறையான இடஒதுக்கீடு முறை பின்பற்றவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்ததும் நமக்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விஷயமாகும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.